அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். ஆஷ்வின் பக்தி மீடியா மூலமாக 6ஆம் பாவகத்தில் உள்ள நன்மைகளை பத்தி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அது என்னங்க, 6ஆம் பாவகத்துல ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா? எல்லாருமே கடன், நோய், எதிரி ஸ்தானமாகத்தான் 6ஆம் பாவகத்தை உருவகப்படுத்துறாங்க. 6ஆம் பாவகம் பலமாக இருந்தா மட்டும்தான் ஒருத்தனை நோயை கொல்லக்கூடிய சக்தி இருக்கும். 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானங்க. இப்ப ஒருத்தவங்க நிலையான நிரந்தரமான உத்தியோகத்துல காலம் பூரா இருக்கணும்னா கூட அவங்களுக்கு அந்த 6ஆம் பாவகம் சப்போர்ட் பண்ணணும். நிலையான உத்தியோகம் இருக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்க அதாவது ஒரு மனுஷன் தன்னோட 20 வயசை கடந்து தன்னோட சமுதாயத்துல தான் அப்படின்ற அங்கீகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய இது அவங்களோட தொழிலோ உத்தியோகம் தான். எப்ப அவன் தன்னோட சமுதாய அங்கீகாரத்தை உருவாக்கக்கூடிய அந்த தொழிலையோ உத்தியோகத்தையோ அவங்க தொடங்குறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு 6ஆம் பாவகம் வேலை செய்யுது. இப்ப கடன் வாங்கி தொழில் பண்ணி முன்னேற்றமானவங்களும் இருக்காங்க. கடன் வாங்கி தொழில் பண்ணி அழிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. வாழ்நாள் பூரா எந்த தொழிலோ உத்தியோகமோ இல்லாம வாழ்நாள் பூரா கடனாலையும் நோயாலையும் அவதிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இந்த 6ஆம் அதிபதி நன்மை செய்யற இடத்துலயும் இருக்கலாம், தீமை செய்யற இடத்துலயும் இருக்கு. ஒருத்தவங்க வாழ்நாள் பூரா பெரிய கடன்ல வாங்குவாங்க. ஆனா அவங்களுக்கு கடன் வெகுமையா அடைஞ்சு போயிரும். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு பெரிய நோய் வரும். அந்த நோய் எல்லாரும் ஆளே அடிச்சுட்டு போயிரும். இனிமே அவங்க பொழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பொழைச்சிருவாங்க. அதே மாதிரி இவர் எந்த வேலையும் பார்க்க மாட்டாரு. ஆனா இவருக்கு வாழ்க்கையே போயிருச்சு, இவருக்கு உத்தியோகமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தவறு. இப்ப 6ஆம் அதிபதி சரராசியில நின்னா அவங்க அடிக்கடி அவங்களுக்கு ஏதாவது கடன் வந்தா கூட அந்த கடனை அவங்க அடைப்பாங்க. திரும்ப கடன் வாங்குவாங்க, அந்த கடனை அடைப்பாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு மாதிரியா போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய சோர்ஸ் இயங்கி இருக்கும். சரம் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டே இருக்கிறது. 6ஆம் அதிபதி உங்க வீட்டுல யாருக்கு 6ஆம் அதிபதி சரத்துல இருக்கிறாரோ அவங்க பேர்ல நீங்க கடன் வாங்கினீங்கனால் உங்களுக்கு கடன் வேகமா அடைஞ்சிடும். கடன் எப்படி நம்ம கடன் வாங்கினோம்னு தெரியாது, கடன் அடைச்சோன்னு தெரியாது. அதே மாதிரி இப்ப இன்னொரு சூட்சமமான வழி இருக்குது. அதாவது இப்ப 6ஆம் அதிபதி சர மாசத்துல உங்க ஜாதகத்துல போறான்னு வச்சுக்கோ. இப்ப உங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி ஸ்திரராட்சியில இருக்கிறாரு அப்படின்னா நீங்க 6ஆம் அதிபதி கோச்சாரத்துல சர மாசங்கள்ல போகும்போது, அதாவது சித்திரை மாசத்துல, ஆடி மாசத்துல, அதே மாதிரி ஐப்பசி மாதத்துல, தை மாசத்துல போகும்போது நீங்க கடன் வாங்கினீங்கன்னா உங்க கடன் சீக்கிரமே அடைஞ்சு போயிடும். அதுவும் இல்லை அப்படின்னா உங்க ஜாதகத்துல உங்க வீட்டுல யாரோட ஜாதகத்துல 6ஆம் அதிபதி மேசத்துல இருந்தா, கடகத்துல இருந்தா, துலாத்துல இருந்தா, மகரத்துல இருந்தா இவங்க பேர்ல நீங்க கடன் வாங்கினீங்கனாலும் கடன் எளிமையா அடைஞ்சிடும். அதாவது எல்லாருமே கடன் நோய் அப்படின்றத மட்டுமே யோசிக்கிறாங்க. அந்த பாவகத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை சூட்சுமமான முறையில் நம்ம எப்படி கையாண்டா அந்த கடன் நோய் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம மீண்டு வர்றது அப்படின்றதும் இருக்குது. இப்ப ஒருத்தவங்களுக்கு புதுசாக வைத்தியம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பெரிய அவங்களுக்கு ஹெல்த் ரிசீஸ் வந்துருச்சு, அவங்களால அதுக்கு நிறைய வைத்தியம் பார்த்துட்டாங்க. இப்ப எப்படி அவங்க அந்த ஹெல்த் ப்ராப்ளத்துல இருந்து மீண்டு வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கையால மருந்து வாங்கி சாப்பிடணும். அஸ்வினிங்கிறது சரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கிட்ட அவங்க ஒரு மருந்து கொடுத்து அதை அவங்க கையால வாங்கி சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த நோயோட தாக்கம் ரொம்ப ரொம்ப வேகமா குறைஞ்சிரும். அதே மாதிரி இப்ப புதுசா இப்ப குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல குழந்தை இல்லாதவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சீங்கன்னா, அவங்க எல்லாம் சுவாதி நட்சத்திரத்துல சந்திரன் போற அன்னைக்கு அவங்க தாம்பத்தியத்துல ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உடனே உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகம் அப்படிங்கிறது புருஷ லட்சணம். இப்ப ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இல்லாத ஒரு ஆண் சமுதாயத்துல மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இன்னைக்கு ஆண் மட்டும் இல்ல, பெண்ணுமே சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில தான் உலகம் போகுது. இப்ப ஒருத்தவங்களுக்கு 6ஆம் அதிபதி ஸ்திர ராசியில இருந்தா, அதாவது ஸ்திர ராசிகள் அப்படிங்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த ராசிகள்ல இருந்தா அவங்க என்னைக்கு அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னைக்குல இருந்து டில் எண்டு வரைக்கும் ஒரே வேலையிலயோ ஒரே
உத்தியோகத்துலதான் வந்து இருப்பாங்க. அதுலயே வந்து பதவி உயர்வு கிடைச்சு வந்து பெரிய லெவல்ல வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவங்க ஒரு பெரிய நல்ல போஸ்டிங்ல இருந்து வந்து ரிட்டையர் ஆகுவாங்க. அதே மாதிரி இப்ப இவங்களுக்கு ஜாதகத்துல வந்து 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து இந்த ஸ்திர ராசிகள்ல இருந்தால் அவங்களுக்கு வந்து வாழ்நாள் பூரா நிலைச்சு வருமானம் தரக்கூடிய தொழில் வந்து அவங்களுக்கு வந்து அமையும். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப சில பேர் வந்து கடன் வாங்கி வந்து தொழில் பண்ணுவாங்க. அப்ப லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி நல்லா வந்து வலுத்து இருந்தா அவங்க வந்து கடன் வந்து அதிகமா வந்து வாங்கக்கூடாது. இது இன்னமும் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்ல போனா, இப்ப 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா ஜாதகரோட கடன் வந்து ஜாதகரோட கட்டுப்பாட்டுக்குள்ள, ஜாதகருக்கு அந்த கடன் அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஒருத்தர் வந்து கடன் வாங்கினாரு, அவருக்கு கட்ட முடியலன்னா கூட கடன் கொடுத்தவர் வந்து அவரை வந்து ஐயா கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு வந்து பணிவா வந்து சொல்லிட்டு போவாரு. இதே இது வந்து லக்னாதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஜாதகருக்கு வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கடன் வந்து இருக்காது. கடன்காரரை பார்த்து ஜாதகர் வந்து பயப்படுவாரு. அப்ப ஜாதகரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கடனும் இருக்கு, ஜாதகரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத கடனும் வந்து இருக்குது. அப்ப ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வெறுமனே வந்து 6ஆம் பாவமா அவங்க வந்து கடன் வந்து முடிஞ்சிருச்சு, நோய் வந்து முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு வந்து உத்தியோகம் இல்லை, இப்படி வந்து நம்ம வந்து பிளைண்டா வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. எத்தனையோ விஷயங்கள் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து இருக்குது. அதாவது மைனஸும் இருக்குது, பிளஸும் வந்து இருக்குது. அந்த மைனஸை வந்து பிளஸ் ஆக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பிரபஞ்ச சக்தி வந்து அந்த ஜாதகத்துக்குள்ளேயே தான் வந்து கொடுத்துருக்குது. அப்ப என்ன விஷயத்தால அவங்களுக்கு வந்து கடன் வந்துச்சு? சொத்து வாங்குறதுக்காக கடன் வந்துச்சா? தொழில் வாங்குறதுக்காக கடன் வந்துச்சா? அவங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரு? அந்த 6ஆம் அதிபதியை வந்து எந்த கிரகம் வந்து பாக்குது? அவங்களுக்கு வந்து எப்ப கடன் தீரும்? இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஆணித்தரமா வந்து அழுத்தம் திருத்தமா வந்து சொல்ல முடியும். 6ஆம் பாவம் இல்லைன்னா ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி பெறவே வந்து முடியாது. இப்ப எதிரி அப்படின்ற ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம வந்து எதிரியை வெல்லணும் அப்படின்ற தைரியத்துல வாழ்க்கையில வந்து வேகமா வந்து ஓடும். இப்ப வந்து பொருட்கடன் அப்படின்ற ஒருத்தனுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற பொருட்கடன் இருந்தால் மட்டுமே அவர் வந்து அந்த கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்காக ஒரு தொழிலையோ ஒரு உத்தியோகத்தையோ நோக்கி வந்து போவாங்க. இப்படி வந்து ஜாதகத்துல வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உபஜயஸ்தானங்க. ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய உபஜயஸ்தானம். அப்ப அந்த உபஜயஸ்தானம் தான் அவனுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும். அப்ப பிளைண்டா வந்து நீ வந்து கடனால வந்து கெட்டு போயிடுவ, நோயால வந்து வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லவே வந்து கூடாது. நல்ல ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். 6ஆம் அதிபதி வந்து லக்னத்து கூட சம்பந்தப்பட்டால் கடன் வந்து ஜாதகரோட கட்டுப்பாட்டுக்குள்ள, ஜாதகர் வந்து லட்சம் கோடி கடன் இருந்தா கூட அவர் வந்து அடைக்கக்கூடிய திறனாளியாக வந்து இருப்பார். அது வந்து அவருக்கு வந்து கௌரவ கடனாக வந்து வேலை செய்யும். அதே மாதிரி லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து அது வந்து அவமான கடனாக வந்து வேலை செய்யும். கடனோ நோயோ எதிரியோ ஜாதகரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து இருக்க மாட்டார். ஜாதகர் பயந்து தன்னோட வாழ்க்கையை நடத்தி அதன் மூலமா வந்து நோய் வருது, வாழ்க்கையில வந்து மீள முடியாத சந்தர்ப்பங்கள் வந்து வருது. அப்ப 6ஆம் பாவத்துல வந்து நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்குது. இது வந்து நமக்கு நன்மையா தீமையா அப்படிங்கறது வந்து நம்ம வந்து தீர்க்கமா வந்து நல்லா தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கிரகம் வந்து 6ஆம் அதிபதி நமக்கு வந்து நன்மை செய்வாரா, இல்ல 6ஆம் இடத்துல கிரகம் நமக்கு நன்மை செய்யுமா, எப்ப நமக்கு வந்து நன்மை செய்யும், எப்ப வந்து கெடுதல் செய்யும், இப்படி வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து தீர்க்கமான ஒரு விஷயங்களை வந்து வாடிக்கையாளருக்கு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அந்த கடன் நோய் எதிரி சார்ந்த பாதிப்புகளை வந்து அவங்க வந்து மீண்டு 6ஆம் பாவம் அவங்களுக்கு வந்து சுபத்துவமாக வந்து செயல்படும். நன்றி, வணக்கம்.